ஹாய் மக்களே, இப்போ நான் எங்கே இருக்கேன்னு கேட்டிங்கன்னா கோயில்பாளையம் டு நெகமம் போகிற ரோடுங்க. ரொம்ப பிஸியான ரோடு. அடிக்கடி பஸ்ஸுலாம் வந்து போய்கிட்டே இருக்க ஒரு ரோடு. ரொம்ப பரபரப்பான ஒரு ரோடு. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 NH இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஹைவே இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் போகிற NH. 2 ஹைவேக்கு நடுவில் உள்ள ரோடுங்க. இந்த ரோட்டில் உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட பேர் பார்த்திங்கன்னா மீரா ஹோம்ஸ். இங்கே வந்து லேண்டு வந்து ரொம்ப விலை கம்மியில் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலை இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சுருக்காங்க, மீரா ஹோம்ஸு ரெசிடென்ட் பிளாட்ஸ் அண்ட் வில்லாஸு கக்கடவு அப்படின்ற ஒரு இதுங்க. 30 minutes அவே ஃப்ரம் த ப்ரொப்போஸ்டு, அதாவது VVDN ஐடி பார்க்கும் LNT ஐடி பார்க்கும் 30 minutesல ரீச் பண்ணிடலான்னு வந்து போர்டு வச்சுருக்காங்க. 2 ஐடி பார்க் வந்து இங்கேருந்து ஒரு 30 minutesல நீங்கள் பண்ணிடலாம். இங்கேருந்து ஹைவே பண்ணிங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் ஹைவே வந்து டச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்டை பற்றி இப்போ பார்த்தது, இதோட ரேட் எவ்வளோ, கரெக்டான லொக்கேஷன் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், ப்ரைஸ் எவ்வளோ, மற்றபடி இந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணா. உங்கள் பேருண்ணே? என் பேர் வந்து பிரதாப்புங்க. ஓகே. நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். அப்புறம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். வருஷத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். சரிண்ணே. இந்த பிளாட்டோட ப்ரைஸ் ஃபஸ்ட்டு சொல்லி. இந்த பிளாட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,50,000 மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம். சரி, 5.5 லட்சம்ன்றது வந்து எப்படி இந்த ப்ரைஸ்? அதாவது இந்த ஏரியாவில் 5.5 லட்சம் கம்மியாக அதிகமாக? ரொம்ப கம்மிங்க. இது ஆக்சுவலாக நம்ம லொக்கேஷன் நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருப்பீங்க, 2 NHக்கும் நடுவில் இருக்குது. ஓகே. ஆக்சுவலாக நம்ம கரெக்டான எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற வழியில் கோயில்பாளையம் டு நெகமம் ரோட்டுக்கு மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டி. நீங்கள் சொன்ன மாதிரி அது ரொம்ப பிஸியான ரோடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்கூலு, காலேஜஸ், கம்பெனி எல்லா பஸ்ஸுமே இதில் ட்ராவல் ஆகுது. வீட்டுக்கடன்னா பர் ஸ்கொயர் ஃபீட் 2,000 ரூபா தான். அவ்வளோதான் பண்ணி கொடுப்போம். ஒரு ஸ்கொயர் ஃபீட் 2,000 வீட்டுக்கு. எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணுறோம். ஓகே. ப்ராப்பராக வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளானு கஸ்டமைஸ், எலிவேஷன் கஸ்டமைஸ், டைல்ஸ், பெயிண்டிங், உள்ளே வர கார்னிங், மெயின் டோர் டிசைன் சொல்லுவாங்க. அந்த மெயின் டோர் டிசைன் முதற்கொண்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வாட்டர் டேங்கு, செப்டிக் டேங்கு நீங்கள் அடிஷ்னலாக பே பண்ண வேண்டியதில்லை. நம்ம அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி 2,000 ருபீஸ்க்கு நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது மாதிரி எல்லாமே A to Z. ஆமாம், A to Z எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். கிளைண்ட்டோட சஜஷன் பிரகாரம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரி, ஓகே. இந்த பிளாட்டை சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வால் போட்டீங்க, காம்பவுண்ட் போட்டீங்க, அப்படி தானே? ஆமாம், கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் போட்டிருக்கு. அப்புறம் வந்து தண்ணி வசதிலாம் எல்லா ப்ராடக்ட்டுக்கும் தண்ணி வச்சுட்டீங்க. ஆமாம், எல்லா இடத்துலையும் ஒரு பைப் இருக்குது. ஆமாம். தண்ணினா எப்படி ரெகுலராக வருங்களா? எப்படி தண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம காமனாக ஒரு போர் போட்டு ஒரு டேங்க் ஒன்று கட்டியிருக்கோம். 40,000 லிட்டரில் டேங்க் கட்டி ஒவ்வொரு சைட்டுக்குமே இண்டிவிஜுவல் பைப் லைன்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்கீங்க. நம்மளுக்கு டைமிங்க்கு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸு இல்லை 2 times 3 times அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமாம். சரி, ஓகே ஜி. இப்போ வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அமௌண்ட் வந்து அவங்க கையில் ஃபுல் பட்ஜெட் இருக்காது. ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 3 அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து உருட்டி பரட்டி தான் கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு 2 lakhs 3 lakhs கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீதி பணத்தை லோன் போட்டுக்கலாங்களா? தாராளமாக லோன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு DTCP அண்ட் ரெரா அப்ரூவ்டு சைட்டு, லீகல் எல்லாமே பக்காவாக இருக்கும். எந்த பேங்க்கில் போனாலும் லோன் வந்து அப்ளிகபிள் ஆகும். சரி, ஓகே. நம்ம ப்ரொஃபைல் வைஸ் மட்டும் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா 100% மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிளாட்டுக்கு போகிறோம்னா 70% லோன் வாங்கி கொடுத்துடலாம். வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 90% வரைக்குமே லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஆமாம். இப்போ நிறைய வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்ல? ஆமாம். ஸோ இங்கே கூட ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சிங்கிள் பெட்ரூமா டபுள் பெட்ரூமா ப்ரோ? இது வந்து டபுள் பெட்ரூமில் பிளான் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் கட்டி கொடுக்குறீங்களா இல்லை அவங்களே கட்டுறாங்களா? இல்லை, நம்ம தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சரி, இது கட்டுறதுக்கு என்ன பட்ஜெட்டு? பார்த்தீங்கன்னா 2 BHK பிளான் பண்ணி கட்டுறாங்க. 2 BHK பார்த்தீங்கன்னா இங்கே 28 லட்ச ரூபாய்க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். 2 BHK லேண்டோட சேர்த்து. ஆமாம், A to Z எல்லாமே சேர்த்து 28 lakh. ஆமாம், 28 lakhல 2 bedroomன்றது உண்மையிலேயே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி வெளியே வந்து 2 bedroomனா 28 lakhல வந்து சாத்தியமே கிடையாது. சின்ன கிராமமாக எடுத்தால் கூட ஒரு வீடு கட்டணும்னா 30-40 அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. 28 லட்ச ரூபாய்க்கு 2 BHK A to Z செலவோடு நீங்கள் கட்டி தரீங்க. ஆமாம். நீங்கள் சொன்ன மாதிரி வாட்டர் டேங்க்கு, இது செப்டிக் டேங்க் எல்லாமே சேர்த்து சொல்லுங்க. அண்டர்கிரவுண்ட் வாட்டர் டேங்க், செப்டிக் டேங்க், பிளம்பிங் லைன், எலக்ட்ரிக்கல் லைன், A to Z எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்துடும். சரி, கஸ்டமைஸ் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் கூட நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே எனக்கு டேப் வேணும், இங்கே எனக்கு சுவிட்ச் பாயிண்ட் வேணும், இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அது கூட ஆப்ஷன் கொடுக்குறீங்க. ஆமாம். இப்போது உங்கள்கிட்ட வீடு கட்டுறதுக்கு
எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாங்க. எத்தனை மாதத்தில் வீடு கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பீங்க? நம்ம 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 6 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். சரி. இப்போ இன்க்ளூடிங் பூமி பூஜை இன்னைக்கு போடுறாங்க அப்படின்னா அவங்க 6 மாதம் கழிச்சு ஒரு டேட் வந்து கிளியராக ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அந்த டேட்டுக்குள்ளே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். சரி, ஓகே. அந்த அளவு கிளாரிட்டியாக இந்த மாதிரி பண்ணி தரீங்க. ரைட், ஓகே. இப்போது இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், இதை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஹாஸ்பிட்டல்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம கோயில்பாளையத்தில் ஆர்ஆர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லியிருக்கு. கிளினிக் இருக்குது, மெடிக்கல் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா சுவாமி சித்பவானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரத் வித்யா விகாஸ் ஸ்கூல் தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கூல் வைஸ் நிறைய ஸ்கூல் இருக்குங்க. ஏன்னா பொள்ளாச்சி ரோட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஸ்கூல் வைஸ் நிறையா இருக்கும், காலேஜுமே நிறையா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு விஎஸ்பி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷயா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. நியர்பையாக ஸ்கூலு, காலேஜஸ், கம்பெனின்னு எடுத்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி ரோடு பொறுத்த வரைக்கும் ஒரு 100 கம்பெனிஸ் இருக்கும், 100 காலேஜஸ் இருக்கும். இப்போ நம்ம வர்ற வழியிலே பார்த்தீங்கன்னா கேஐஜி ரப்பர் கம்பெனி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரூட்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது. வர்ற வழியிலே நம்மளுக்கு 2 கம்பெனிஸ் இருக்குது. டிரான்ஸ்போர்ட்டுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டான ரோடு. எப்படின்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ரோடு ரொம்ப பிஸியான ரோடு, NH. பஸ் ஃப்ரீக்வன்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் திருப்பூர் டு பொள்ளாச்சி ரோடு, இந்த சைடுமே டைமிங் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உள்ள பஸ் வருது. கோயில்பாளையம் டு நெகமம் ரோடுக்கும் நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் வருது. சரி, ஓகே. நீங்கள் சொல்லதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து வர கஸ்டமர்ஸும் வந்து வக்கீலை வச்சு இது பண்ணிக்கலாம்ல? அதெல்லாம் தாராளமாக பண்ணிக்கலாம். லீகல்லாம் பக்காவாக செக் பண்ணிக்கலாம். நம்ம தாய் பத்திரம் சொல்லுவாங்க, லீகல் புக்கே கஸ்டமர்கிட்ட கொடுத்துருவோம். அவங்க செக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வராங்க, சைட்டு பிடிச்சிருக்கு, புக் பண்ணுறாங்கன்னா அவங்க அட்வான்ஸ் பண்ணும்போது அந்த லீகல் புக்கை கொடுத்துருவோம். அவங்க பர்சனலாக செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஓகேன்னா நம்ம கிடையாது. சரி, எனக்கு ஒன்று கேட்குறேன், மக்களும் தெரிஞ்சுக்கணும், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி லேண்டு வந்து சேல் பண்ணுறாங்கல்ல, இப்போ நீங்கள் பண்ணுற மாதிரி, இதில் பொய் பித்தலாட்டம் பண்ணுறவங்களாம் இருக்காங்களா? இதில் பண்ண முடியுமா? டிடி அப்ரூவ், ரெரா அப்ரூவ்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தப்பான வேலைகளை பண்ண முடியுமா? தெரிஞ்சுக்கிறது கேட்குறேன். ஒரு எல்லாத்தையும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி போயிடுறாங்க. இப்போ அப்ரூவ்ட் இருக்கா, லீகல் இருக்கா, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக ஒரு டைம் எந்த சைட்டு வாங்கினாலும் ப்ராப்பராக செக் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா வக்கீல் இருப்பாங்க, அதுக்கான சார்ஜஸ் நம்ம, ஏன்னா ஒரு டைம் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கணுமா, நம்ம மன திருப்திக்காக ஒரு டைம் வக்கீல் மூலமா போயிட்டாலே, அவர் ஒரு வாட்டி கரெக்ட்னு சொல்லிட்டாலே அது கண்டிப்பாக எந்த வித தப்பு இருக்காது, வில்லங்கமுமே இருக்காது. அப்போ வக்கீல் மூலமா நம்ம சர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வாங்குறது பெஸ்ட்டு. ஆமாம். சரி, மக்கள் நீங்கள் வந்து வாங்குற ஐடியா இருந்துச்சுன்னா முதல்ல ஒரு வக்கீலை கூப்பிட்டு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் காமிச்சு இதெல்லாம் கரெக்டாக இருக்கா, வாங்கலாமா அப்படின்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மூவ் நீங்கள் வந்து தாராளமாக பண்ணுங்கள். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் இடம் வாங்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இவர் தான் நீங்கள் தான் எடுப்பீங்களா? எடுப்பாங்க. கால் பண்ணி பேசிக்கங்க, வந்து பாருங்கள், சொன்னதெல்லாம் இருக்குதா அப்படின்றத நீங்களும் சர்ச் பண்ணுங்கள். நான் சொல்லிட்டேன், இவர் சொல்லிட்டேன், நீங்கள் வந்து வாங்க வேண்டாம், ஓகேங்களா? நீங்களும் வந்து சர்ச் பண்ணி விசாரிச்சுட்டு எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கினா மட்டும் போதுங்க. எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்குறோம். இந்த ஏரியாவில் நாங்கள் இந்த மாதிரி லேண்ட் வச்சுருக்கோம், உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கிங்க அப்படின்றத இது பண்ணுறோம். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். சப்போஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவில் யாரும் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுவீங்க. ஜஸ்ட் அவங்களுக்கு இது தேவைப்படுற வீடியோவாக இருக்கலாம். என்ன சொல்லுங்க? ஆமாம், கரெக்டுங்க. நம்ம என்னென்னா இங்கே மட்டுமே ப்ராஜெக்ட் பண்ணல. ஓகே. கோயம்புத்தூர் டு ஊட்டி ரோட்டில் ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். நியர்பையாக பார்த்தீங்கன்னா அவினாஷி ரோடு கனெக்டிவிட்டியில் பண்ணிட்டு இருக்கோம். பொள்ளாச்சிலையுமே ஒரு 2-3 ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்கோம். சரி. நம்ம 10 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கிறனால கஸ்டமர் எப்படி விரும்புவாங்க, கம்மி பட்ஜெட்லாம் எங்கே விரும்புவாங்க, ஒரு டெவலப்பான ஏரியானா எப்படி விரும்புவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. நம்ம அதை கூட்டிகிட்டு போய் காட்டுவோம். நம்மக்கிட்ட லீகல் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா நம்மகிட்ட ரெகுலர் கஸ்டமரே நிறைய பேர் இருக்காங்க. ஒரு புது லே அவுட் போட்டோம்னா உடனே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே நிறைய கஸ்டமர் இருக்காங்க. அந்தளவுக்கு கிளியராக பண்ணி கொடுக்குறோம். அவங்க வந்துட்டு பார்த்துட்டு இந்த லொக்கேஷன் நாங்கள் சொன்னபடியெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நியர்பையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க டிசிஷன் எடுக்கலாம். இங்கே சைட்டை பொறுத்த வரைக்கும்னா 2 ஐடி பார்க்குமே இப்போது பெரிய லெவலில் டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஐடி பார்க்கும் இருக்கிறனால உங்களுக்கு டெவலப்மெண்ட் இன்னும் அதிகம் தான் ஆகும். நம்ம மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூலு, காலேஜஸ்லாம் நியர்பையாக இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. டிரான்ஸ்போர்ட் மெயினாக இருக்கான்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலவங்க என்னென்னா அவங்க அம்மா அப்பாவுக்காக பார்ப்பாங்க. அவங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எங்கே இருக்கணும், நான் கொஞ்சம் வெளியே இருக்கணும், அவங்க கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கும் இந்த இடம் சூட் ஆகும். பக்கத்தில் ஐடி கம்பெனி நிறைய, அதர் கம்பெனி, ரூட்ஸ் கம்பெனி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்கிறனால அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது.
ஸோ நியர்பையாக வெளியூர்லேருந்து கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி, திண்டுக்கல் இந்த லொக்கேஷனில் இருக்கிறவங்கலாம் கோயம்புத்தூர் வரணும்னு விருப்பப்படுறாங்க. என்னென்னா உங்களுக்கு ஐடி ஹப்பாக உருவாகிட்டு இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் நிறைய கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி லொக்கேஷன் சூப்பரான லொக்கேஷன், பட்ஜெட்டும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் இங்கே நம்ம கோட் பண்ணி பண்ணுறதுமே. டெவலப்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்பராக எல்லாமே பண்ணிடுவோம். தார் ரோடு ஃபெசிலிட்டிஸ் பண்ணிடுவோம், ஃப்ரண்ட்டில் ஆர்ச் பண்ணி செக்யூரிட்டி கேபின் தனியாக கொடுத்துருவோம். உள்ளுக்குள்ளே மினிமம் ஒரு 1.5 சென்ட்லேருந்து பிரிப்போம். 1.5 சென்ட், 2.5 சென்ட், 3 சென்ட், 10 சென்ட் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். காமனாக ஒரு டேங்க் கட்டி இண்டிவிஜுவல் பைப்லைன் தனித்தனியாக கொடுத்துருவோம். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், மழை தண்ணி ட்ரைன் ஆகிருக்கு, காங்கிரீட்லேயே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்கோம். இயற்கையாக இருக்கணுங்கிறதுக்காக ரோட்டில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரீஸ், மரங்கள் எல்லாமே வச்சு கொடுத்துருக்கோம். அது போக பார்த்தீங்கன்னா இபி லைன் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க போல் தள்ளி போட்டிருப்பாங்க. நம்ம சைட்டுக்குள்ளேயே இபி லைன் எடுத்து வச்சுருக்கோம். அதுவும் 3 ஃபேஸ் லைன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு குழந்தைங்க விளையாடுற பார்க் ஃபெசிலிட்டிஸ் இன்க்ளூடிங் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். பார்க் இருக்குது. ஆமாம், வித் எக்யூப்மெண்ட்டோட பண்ணியிருக்கிறோம். குழந்தைங்க விளையாடுறதுக்கும் அப்புறம் அவுட்டோர் ஜிம், பெரியவங்க அடல்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கூட இருக்குது, பார்த்தேன். எக்யூப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம். செல்ஃபி பார்க் ஒன்று செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஒரு டிசைனாக ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கூட ஆமாம், அந்த மாதிரி கூட பண்ணியிருக்கிறோம். வசதிகள் நிறைய பண்ணியிருக்கோம். ரொம்ப லோயஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. சரி. ஸோ அதனால் மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காமல் இந்த சைட்டை விசிட் பண்ணிடுங்க. ஏன்னா கோயம்புத்தூரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நிறைய இடம் தேடிட்டு இருப்பீங்க, வீடு கட்டுறதுக்கும் ஒரு நல்ல இடம் தேடிட்டு இருப்பீங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது மறக்காமல் ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். அவர் அண்ணன் சொன்ன மாதிரி தான் ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பாங்க, சொல்கிறதெல்லாம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்தா மட்டும்தான் அதை கிளியாரிட்டியாக செக் பண்ண முடியும். வந்து பார்த்துட்டு நியர்பைலாம் நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு 100% கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்னால் முடிஞ்ச 100% சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும். பேங்க் லோன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா உங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ணவங்க இருப்பாங்க, ஃபைல் பண்ணாத இருப்பாங்க, ஒரு கேஷ் சேலரியாக இருக்கலாம், ஒரு அக்கௌண்ட் சேலரியாக இருக்கலாம். அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுக்குறோம். ஓகே. சிவில் ஸ்கோர் மினிமமாக ஒரு 600, 650 இந்த மாதிரி அடி வாங்குறவங்க அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா மேஜராக என்ன சப்போர்ட் பண்ணி அதை கிளியர் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் வரும்போது கட்டிகிட்டு இருக்கிற வீட்டையும் நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம், கட்டி முடித்த வீட்டையும் நாங்கள் கூட்டிகிட்டு போய் காட்டுவோம். நம்ம அதர் லேஅவுட், நியர்பை லேஅவுட்லேயும் கட்டி முடித்த வீடுகளாக இருக்குது. நீங்கள் அங்கேயும் போய் பார்க்கலாம். வந்து பார்த்துட்டு கட்டின வீடு, கட்டி முடித்த வீடு, பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி, நியர்பை நான் சொன்ன அம்யூனிட்டிஸு இது எல்லாமே இருக்கா, வசதிகள் எல்லாமே இருக்கா பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். என்னோட 100% சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகே பிரதர், நம்ம வீடியோ பார்த்துட்டு வரவங்க நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க, வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.